गोपिका जीवनस्मरणम ஆஞ்சநேய சுவாமிக்கு நமஸ்காரம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பஜனை சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாமல் இருந்தது. 2015 வந்து 2014 இப்படி இந்த கோவிலுக்கு போனேன், ராஜராஜேஸ்வரி கோயில். அங்கே வந்து ஒரு கிருஷ்ணருடைய இது இருக்குது, சின்ன சன்னதி, அப்புறம் ராமர் சன்னதி இருக்குது. அப்படி கிராஸ் பண்ணி வந்த பெருமாள் சேவிச்சுட்டு அப்படி கிராஸ் பண்ணி வச்ச இவெல்லாம் உட்காந்துட்டு அன்றைக்கி ஏகாதசியாக இருந்து எனக்கு தெரியாது. எனக்கு அது ஏகாதசி தெரியாது, துவாதசி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஏகாதசி அது அகஸ்ட் மாதம், அதாவது எதேச்சியாக இருந்த உடனே இவெல்லாம் பாடிட்டு இருந்தா, இவர் சொல்லிக் கொடுக்க அவெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா. நான் பக்கத்தில் உட்காந்து சிரவணம் பண்ணேன். பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு அப்போ தான் ஒரு என்னமோ அட்ராக்ஷன் வந்து. அப்போ இவள் முடித்த உடனே நான் கேட்டேன், என்னன்னு இங்கே வந்து ஏகாதசி இந்த மாதிரி பஜனை நடக்கிறது, நீங்களும் வாங்கலை அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த தடவையிலேருந்து ஏகாதசி எனக்கு புஸ்தமும் கிடையாது, பாட்டும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, தெரியாது, பிளாங்க். அப்போ இவர்கிட்ட போய் உட்காந்தோம். அப்போ என்னன்னா இவர் கற்றுக்கலான்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ நைஸாக என்ன பண்ணேன்னா, இவரை இங்கே ஒரு கோவிலில் வந்து இந்த பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது, அதில் வந்து சாயந்தரத்தில் சகஸ்ரநாமம் அது தவிர இந்த இதெல்லாம் பாட்டெலாம் பாடுவான். அதில் போய் உட்காந்துருச்சு. அப்போ ஒரு ஐடியா வந்து இவரை கூட்டின்னு வந்து அந்த இடத்துல ஏன் நம்ம பஜனையை வந்து எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவளை ஒத்துடலாம். ஒரு 10-15 லேடிஸ்லாம் இருந்தால் சரி இவரை கூட்டின்னு போய் உட்காந்து இங்கேயும் பாட வச்சிடலாமே. அங்கே போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ராஜலட்சுமி நகர் அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நான் மட்டும் போயிட்டு இருந்தேன். இங்கேயும் அதை பாடினா இவர் சொல்லி கொடுத்துருந்தார். அப்புறம் இவர் நான் வந்து தனியாக இவர் ஆற்றுலேயே வந்து அஷ்டபதி கற்றுக்கலாம். ஏன்னா இவர் அஷ்டபதி படைச்ச அது ரொம்ப இனிமையாக இருந்தது. அதாவது என்ன தெரியாமல் அதில் வந்து ஒரு கண்ணில் ஜலம் வர மாதிரி இருந்தது, அர்த்தம் தெரியாது. ஆனால் இதில் என்னமோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எனக்கு அர்த்தத்தோடு சொல்லித்தாங்கண்ணா. சரி இங்கே கிளாஸ் இங்கே ஆரம்பித்தார் இவாத்துலேயே. அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் குரூப் சேர்ந்தான், மாடவாக்கத்துலேருந்து, ராஜகிரி பாக்கத்துலேருந்து, அப்புறம் என் நம்ம ஏரியாவிலேருந்து மொத்தம் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பான். இந்த சங்கர மடத்தில் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சது. கிளாஸ் ஆரம்பிக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறச்சே அவர் அர்த்தம் சொல்லி கொடுத்தார். அது அந்த அஷ்டபதிங்கிறது அவ்வளோ ருச்சியாக இருக்கிறதுனா புஸ்தகம் ஒன்று வாங்கி கொடுத்தார். இவரே தமிழ் அர்த்தத்தோட புஸ்தகம் ஒன்று வாங்கி கொடுத்தார். அவ்வளோ இனிமையாக அது அஷ்டபதினால தான் எனக்கு அந்த பஜனையே இன்ட்ரெஸ்ட் வருது. அதாவது அவ்வளோ ஸ்வீட்டாக அவர் சாத்துர விக்கிரீடம்னு ஆரம்பித்தார்னா அது எப்படி ஒரு புலி வந்து மான துரத்துற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அவர் எப்படி பாடிருக்கார் அப்படின்னு அந்த 19வது அஷ்டபதிலாம் படைச்ச அந்த பாவனத்தை வந்து காமிச்சிடுவார். அப்போ நமக்கு நேரையே நம்ம வந்து ஜெயதேவர் மாதிரி ஃபீலிங் வரும். இது வனத்தை பற்றி, இந்த பிருந்தாவனத்தை பற்றி எக்ஸ்பிளேஷன் 3வது அஷ்டபதி வச்ச அவ்வளோ பூக்களும் அதை பற்றி மரங்கள் அதுக்குள்ளே இருக்கிற வாசனை அதெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது இவ்வளோ அருமையாக நம்மளே அனுபவிக்கிற மாதிரி தெரியும். அந்த தேவையவர் வந்து அனுபவிச்சு எழுதியிருக்கார். ஆனால் அந்த அனுபவம் நமக்கே வர ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்து கற்றுண்டுலாம் அப்படின்னு இவர் 2-3 புத்தகம் கொடுத்தார், சின்ன புத்தகமாக கொடுத்தார். அப்படியே பாகவதமும் படிக்கணும் அப்படின்னு இவர் சொன்னார். சரின்னு பாகவதம், யாதவ யுத்தம் இதெல்லாம் படி, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதம் வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பாகவத புத்தகம் வாங்கி கொடுத்தார். ஒரு 7 புத்தகம் 7 வால்யூம் உள்ளது வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி அஷ்டபதி புத்தகம் வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவராக வந்து ராமாஷ்டபதினு ஒன்று திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த புத்தகமும் என்கிட்ட வாங்கிக்க சொன்னார், வாங்கினேன். இப்படியே புத்தகம் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா சமஸ்கிருத பாரதியில் போய் சேர்ந்து சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ருச்சி வந்தது இந்த அஷ்டபதியுடைய அந்த கீர்த்தனை வந்து இவ்வளோ நல்லா இருக்கே, இதில் உள்ள ஸ்வீட்னஸ் வந்து யார் எதுலேயுமே இருக்காது. இந்த உலகத்தில் உள்ள ஐட்டம் எதுலேயுமே ஸ்வீட் கிடையாது, அஷ்டபதியில் ஸ்வீட் இருக்குது உள்ள. அது எல்லா ஸ்வீட்டோட உயர்ந்த ஸ்வீட் அது அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நிஜமாக நான் உணர்ச்சிகரமாக சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து எவனாலையும் அதை வந்து அனுபவிச்சாதான் தெரியும். நீங்கள் வந்து மைசூர் பாக்கு அல்லது லட்டு ஜாங்கிரி எது வேணால் சொல்லலாம், அந்த ஸ்வீட்டை கூட வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டாக்க இன்னொருத்தர் அந்த சாப்பிட்டாதான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுமாதிரி மைசூர் பாக்கை நான் சாப்பிட்டு எனக்கு வந்த ருச்சி உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியும். நெருப்பு சுடுமானுங்கிறது எண்ணெய் சுட்டின்றா கூட இன்னொருத்தருக்கு அதே சூடு அப்புறம் பட்டப்புறம் தான் தெரியும், படுறதுக்கு முன்னால் சூடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த அஷ்டபதி படிக்கிறச்சே அவன் அந்த உள்ளுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்வீட்னஸ் வருது. அதில் எனக்கு வந்து ஐ ஃபர்காட் மை செல்ஃப் இன் தட் அஷ்டபதி. அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். சமஸ்கிருத பாரதியில் சேர்ந்து 3 வருஷம். அது என் ஒய்ஃப் தான் காரணம். என்ன பண்ணேன்னா 4 பரீட்சையும் பாஸ் பண்ணேன். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷால் இவருடைய என்கரேஜ்மெண்ட்டு, ஒய்ஃபோட என்கரேஜ்மெண்ட்டில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்ஏ சான்ஸ்கிரிட் படிக்கலான்னு எம்ஏ சான்ஸ்கிரிட் படியாட்டேன். அதுக்குள்ளே அதையும் முடிச்சிட்டேன். அதுவும் பாஸ் பண்ணி நல்லா 89-90 மார்க் இப்போ அதுவும் பாஸ் பண்ணிவிட்டேன். நான் அடுத்த வாரம் எனக்கு டிகிரி தரப்போகிறேன்.
இவர் வந்து என்னை வந்து மற்ற இன்வால்வ்மெண்ட்டும் பண்ணார். அதாவது இவர் பாகவதம் படிக்கிறது, சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன் சம்ஸ்கிருத பாடத்தில். அதனால பாகவத புஸ்தகமும் படிக்க முடியுது, எனக்கு அர்த்தம் தெரியுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து அர்த்தம் பிரித்து பண்ண தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. அன்மயம் பண்ணி அதுக்கு பதார்த்தம் பண்ணி அது எப்படி பண்ணணுங்கிறது தெரியுது. அப்போ இவர் என்ன பண்ணாரு, பாகவத பாராயணத்துக்கு கூட்டின்னு போறாரு. சரி சப்தாகம் அங்கனாக்க என்னோட வா, ராமாயணம் அங்கே நடக்கிறது நவாகம், சரி வா என்னோட, சுந்தரகாண்டம் இங்கே நடந்து ஒரு இடத்துல வா வா அப்படின்னு கூடவே போய் அவரோட சேர்ந்து இதை படிக்க ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ சம்ஸ்கிருதம் வந்து ஃபுல்லாகவே புரியாது, ஆனால் ஓரளவுக்கு படித்தா சில வார்த்தைகளை வச்சு இதைத்தான் சொல்ல வர்றார் அனுமார், இந்த மாதிரி இதை பார்க்குறார், இதை பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தம் புரியும். ஆனால் அந்த ஈச் வேர்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் எனக்கு புரியும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ராதா கல்யாணம் அதுக்கு வா அப்படின்னு அது கூட்டின்னு போனார். இந்த மாதிரி 2-3 இடத்துல என்னை இவர் கூட்டின்னு போன என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து மானிட்டரி எல்லாம் நான் இதில் எதிர்பார்த்து பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து பெருமாள் கொடுத்துருக்காரு, பெருமாள் நானே சிறைவே கொடுத்துருக்காரு. நம்ம இதை கற்றுக்கணும், இதில் நிறைய புரிஞ்சுக்கணும். இதில் உள்ள அனுபவத்தை வந்து அவர் சொன்னார், அபரோட்சமான பரோட்ச அனுபவம் இல்லாமல் அபரோட்ச அனுபவமாக நமக்கு நேர அனுபவிக்கக்கூடிய சாக்கி கிடைக்குமா, அது கிடைக்காதுங்கிறது வேற விஷயம். அது வந்து பைகுண்டத்தில் தான் கிடைக்குங்கிறது எங்கள் சம்பிரதாயத்தில் சொல்கிறது. இப்போ இருக்கிற இதில் பரோட்ச அனுபவங்கிறது கிடைக்கும், அபரோட்ச அனுபவம் அங்கே போனால் தான் கிடைக்குங்கிறது எங்களுடைய தீர்மானமாக. அதனால தான் பக்தியிலேயே பரபக்தி பரமபக்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பக்தி சொல்லி அந்த இடத்துல தான் போய் நீ பண்ண முடியும் அந்த பக்தியை. இங்கே இருக்க பண்ணுற பக்தியெல்லாம் உன்னால் சாதாரண பக்தி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்கள் சம்பிரதாயம். அதனால் இதை சம்பிரதாயம் படித்தேன். கூடவே சம்ஸ்கிருதம் படிக்கும்பொழுது எனக்கு விஸ்வாத்வைதம் கிளாஸ் இருந்தது. அதனால் என்னென்ன சொல்கிறாங்க, நம்ம இதில் என்ன சொல்கிறா, அத்வைதத்தில் என்ன சொல்கிறா அப்படிங்கிறதையும் படிக்க ஆரம்பித்தேன். படித்து புரிய ஆரம்பிச்சது எனக்கு வந்து. அதுக்கு காரணம் இவர் தான். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமியோடைய கிருபையினால தான் எனக்கு இந்த புத்தகம் வாங்கி கொடுத்ததோ, இதை படி, இந்த ருச்சியை ஏற்படுத்தினதே இந்த அஷ்டபதி. இவர் பாடுறது வந்து ஒரு இனிமையாக இருக்கும். அதாவது மெல்லிசு குரல்ல நல்ல இதாக இருக்கும். அதனால அந்த ருச்சி வந்து அந்த அவர் பாடின பாட்டிலேருந்து தான் நமக்கு ருச்சியே வந்தது, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே காரணம். அதே மாதிரி கூட இருந்து இவாள்லாம் நிறைய பேர், ஒரு 10 பேர் இருக்கா. அந்த மாமாலாம் இப்போ வரல, சுப்பிரமணிய மாமா, அந்த மாதிரி அவள்லாம் பாடுவா. ரெண்டாவது அது சில பேர்லாம் ரொம்ப நல்லா பாடுறாள், அதாவது இதுவாகவே இருக்கும். ஒரு கணேசன் ஒருத்தர் பேரெல்லாம் கணீர்னு அந்த மாதிரி பாடுறவெல்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் என்னால் பாட முடியாது, எனக்கு பாட தெரியாது, அது வேற விஷயம். எனக்கு ராகம் தெரியாது. ஆனால் இதை ருசிக்க மட்டும் தெரிஞ்சுது. அதாவது பாயசத்தை பண்ணுறதுக்கு தெரியாது, பாயசம் சாப்பிட தெரியும்னாக்கா எனக்கு சாப்பிட தெரியுது. பாயசத்தை சாப்பிட தெரியாத நிறைய இருப்பான், பண்ண தெரியும், ஆனால் அதோடைய ருச்சியை வந்து டேஸ்ட்டை சொல்ல தெரியாமல் இருப்பான். எனக்கு பாயசத்தை குடிச்சு அதை அனுபவிக்க தெரிஞ்சதே தவிர பாயசம் பண்ண தெரியல. அதை பற்றி கவலைப்படல, ஏன்னா அனுபவிச்சா மட்டுமே போதும். இப்போ பரோட்சத்தில் நம்ம அனுபவிக்கிறோம், அபரோட்சத்தில் அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திடமாக போயிட்டு இருக்கேன். அது மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் எனக்கு இவர் மூலமாக எனக்கு கிடைச்ச கிருப்பை. நான் நிச்சயமா அதை கடைசி வரைக்கும் இதாக தன்யனாக இருப்பேன். ஏன்னா கிருத்தகிருத்தியன்னா தன்யனாகவே இருப்பாங்க. இவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவெல்லாம் சான்ஸ்கிரிட் பாரதியில் கூட கேட்பா. அவ கிட்ட சொல்லுவேன், நான் அந்த பஜனை சம்பிரதாயம் போய் இந்த மிஸ்டர் கார்த்திக் பாவன் இருக்கிற பக்கத்தில் அவர் மூலமாக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவள் கேட்பா, ஏன்னா நானும் சம்ஸ்கிருதத்தில் பாட்டுலாம் எழுதேன், பாட்டு எழுதி அதில் அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது இவ்வளோ சம்ஸ்கிருதம் உங்களுக்கு முக்கியம் தெரியுது அப்படின்லாம் கேட்டா. எல்லாம் இவர் தான், இவரே பாட்டு எழுதுவார். இவர் ஒரு நாளைக்கு எனக்கு கூப்பிட்டு கரெக்டானா இவர் வந்து இலக்கணமாக எழுதுவார். இலக்கண சுத்தியா சந்தஸா அலங்காரமா எப்படி இருக்கணும் ஒரு பாட்டுக்கு வந்து பத்தியம் கத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. சந்தஸ் அலங்காரம் அதில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழில் சீர்வெண் ஜீவன் வெண்பா அந்த மாதிரி இது அவர் வந்து சாஸ்திரோத்தமாக எழுதுவார். ஆனால் அவருக்கு தெரியும், அவரும் சம்ஸ்கிருத வாத்தியாரான்றால அவருக்கு சம்ஸ்கிருதம் வந்தா. எனக்கு அந்த சாஸ்திரோத்தமாக எழுத தெரியாட்டியும் ஒரு எதுகமோன சீர் அடையெல்லாம் தெரியாது, எதுகமோனை மட்டும் போட்டு ஒரு பாட்டு, ஆனால் அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டுலாம் எழுதுறேன். அது கூட இவர் பார்த்து என்கரேஜ் எல்லாம் பண்ணார், இந்த மாதிரி இது பண்ணுன்னு. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தில் என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப ருச்சியை ஏற்படுது. இப்போ நான் பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கூட இது ராமாயணம் வந்து இப்போ கிஷ்கிந்தா காண்டம் வரப்போகிறேன், அதாவது இது முடிக்க போகிறேன், 6th முடிஞ்சு சுந்தரகாண்டம் வரப்போகிறேன். இப்போ பாராயணம் ஆத்திரே பண்ணுறேன், அதேமாதிரி பாகவதம் பாராயணம் பண்ணுறேன். அது மாதிரி இதுவும் கேட்பேன். தாமர தீட்சர் அவருன்னு சொல்கிறதெல்லாம் அவள் சொல்கிறது அதை ஃபாலோ பண்ண முடியுது என்னால். ஸ்லோகத்தையும் ஃபாலோ பண்ணி எப்படி எழுதினார் வியாசர், எப்படி எழுதினார் வால்மீகி அப்படிங்கிறத புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள சந்தோஷம் வேறு மாதிரி. இப்போ உபன்யாசம் கேட்குறேன்னு வச்சுங்களேன், சாதாரண உபன்யாசம் கேட்கும்பொழுது அவர் கதை அவர் சொல்கிறாரா, அவர் கற்பனை பண்ணி சொல்கிறாரா தெரியாது. அவர் புத்தகத்தில் இருக்க சொல்கிறாரா, அவராக கற்பனை பண்ணி, நிறைய பேர் கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. ராமாயணம்னா ஒரு 50-100 பேர் எழுதியிருக்கான் வெவ்வேறு டைப்பில். ஆனால் வால்மீகி என்ன எழுதியிருக்காருங்கிறத படித்தா தான், வால்மீகியை படிக்கும்பொழுது தான் இந்த அளவுக்கு எழுதியிருக்காருப்பா இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும். நம்மளாம் வால்மீகி படித்தாதான் தெரியும் நிஜமா. ஏன்னா வால்மீகிங்கிற எந்த காலத்தில் இருந்த சுவாமி
இதுல இருந்து வானத்துல இருந்து எப்படி நதி ஓடுறது, எப்படி இந்த இதெல்லாம் தெரியறதுங்கிறத எழுதுறாருன்னா, ஏரோப்ளேன்ங்கிற பேரே கேட்காத காலத்துல இருந்தாருன்னா எவ்வளவு விஷயம் அதுல இருந்திருக்குங்கிறது. நதியெல்லாம் ஓடுறது கடல் நோக்கினா அவர் மேல இருந்து பாக்குறாரு, அனுவர் பாக்குறாரு, பெண்கள்லாம் ஆம்டான நோக்கி போற மாதிரி போயிட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல நெட்வொர்க் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அதாவது அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து அதை ஒரு ஆன்மீக படிக்கச்சா உடம்புல போதான். நிஜமாவே நீங்க சாதாரணமா ராமாயணத்தை வந்து உபன்யாசம் சொல்றாரு, அது சீரியல்ல போடுறான், அது கதை சொல்றான்னா அது படிச்சு பிரயோஜனம் இல்லை. அதாவது அவளே சொல்றாளான்னு தெரியாது, அவரே தன்னுடைய சுவையை கூட்டி சொல்லலான்னு. அதை புத்தகத்தை படிச்சாதான் ராமாயணத்தை எப்படி வால்மீகி அனுபவிச்சான்னு தெரிஞ்சாதான் அதுல உள்ள ஒரு அவர் அனுபவிக்க முடியும், அவரையே அனுபவிக்கலாம். நம்ம வால்மீகி அதே மாதிரி தியாகராஜ சுவாமி சொன்னார், எனக்கு அர்த்தத்தோட படி. சுவாமி சொன்ன மாதிரி தியாகராஜ சுவாமியா பண்டூரி தீக்கோல படிச்சா அவர் அப்படி படிச்சு தானே ஒரு இது மாதிரி ஒரு சேவகன் மாதிரி நிற்கிற, என்னை வந்து கொலூர்ல நிற்கவை, எனக்கு இந்த பிள்ளை கூட நான் உனக்கு சேவகனா முன்னால் நிற்கணும், கையில வச்சு நிற்கணும் அப்படின்னு அந்த தியாகராஜ பாடிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுல உள்ள இன்பம் வந்து பாட்டுல கூட இல்லை, பாட்டும் அந்த ராகத்திலேயே கூட இல்லை. நிஜமா புரியுதா? பாட்டு ராகத்துல வந்து இன்பம் வந்து உங்களுக்கு அது மேலோண்ட ரிச்சு. அதுக்குள்ள அவருடைய அர்த்தத்தை புரிஞ்சுன்னா அவர் எப்படி அனுபவிச்சார் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு இந்த சுவாமி சொல்லி கொடுத்துதான் எனக்கு இந்த அர்த்தம் ஒவ்வொரு அப்புறம் நிறைய அர்த்தத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அதனால இவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒன்று, எனக்கு கேட்கற அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியாது, இன்னமும் தெரியாது. ஆனா இவரால் நான் பெனிஃபிட் அடைஞ்சதுனால இதை சொல்லணும். ஏன்னா இவர் வந்து அதே மாதிரி நான் வந்து இவர்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், இவர் வந்து ஒரு விஷயம் இவரை பத்தி சொல்லணும். அதாவது பஜன சம்பிரதாய புஸ்தகத்தை டாப் டு பாட்டம் மனப்பாடமா தெரியும். அதாவது இவர் ஏனோ தானோ எனக்கு சொல்லித்தரணும், ஹிந்தி படிச்சிருப்பா, ஒரு பிராத்மிக் ராஷ்மிகா ஆஷா பாஷா படிச்சுட்டு நான் பிராத்மிக் சொல்லித்தரலாம், அல்லது சம்ஸ்கிருத பாடத்தில் நான் கிட்சா படித்தேன் உடனே நான் வந்து பிராத்மிக் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு வந்துடுவான். ஃபுல்லாகவே மனப்பாடமா தெரியும், ஃப்ரம் புக்கோடைய ஸ்டார்ட் டு எண்டு மனப்பாடமா தெரியும், அர்த்தமும் தெரியும். நான் அதனால இவர் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், நீங்க எப்படி இப்போ ஜேகேடி எல்லாம் இருக்கார், சுவாமி எல்லாம் நிறைய உபன்யாசம் பண்றா, இதெல்லாம் பண்றா, பஜனை சம்பிரதாயத்தில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கா, இப்போ சுந்தர் சுவாமிகள் இருக்கார், கோயம்புத்தூர் இவர் இருக்கார், அது மாதிரி நிறைய பேர் இருக்கா. இவருக்கு வந்து அந்த மாதிரி இன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் இவரே கேட்டேன், அது தப்பா கூட இருக்கலாம், பட் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கே சுவாமி உங்களை பத்தி வெளியே தெரியலையே அப்படின்னு நான் இவரை கேட்டேன். அவர் வந்து அதை பத்தி பதில் சொல்லல. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா இந்த யூடியூப்ல நிற்கிறேன்னு என்னை வந்து ஒரு இதாக சொன்னார் அவர், நீர் அந்த காலத்தில் கேட்டுட்டு இருந்துரு, இப்போதான் என்னை வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்துற மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் ஒன்றுமே வெளியில் தெரியாத மாதிரி இருக்கு. புத்தகத்தில் ஒரு பக்கம் கூட நாங்களாம் பார்த்து தான் படிப்போம், இப்போ பஜனை பண்ணுறவாள்லாம் பார்த்து தான் படிக்க முடியும். அவ்வளோ மனப்பாடம் பண்ணுற ஏஜ் ஆகிடுது எங்களுக்கு. நான்லாம் ஏஜ்லாம் ரிட்டையர் ஆன பிறகு தான் வந்தேன். இப்போல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுடைய ஒரு கெப்பாசிட்டி கிடையாது இங்கே. அது குழந்தையிலேருந்து இவர் படிச்சதுனால. அதுவும் ரெண்டாவது இவர் வந்து சுவாமிகளுடைய இதில் அதிஷ்டானத்தில் இருந்திருக்காருங்க, போதேந்திர சுவாமிகள். அதனால அதில் கம்ப்ளீட்டாக சின்ன வயசுலேருந்து இன்வால்மெண்ட் இருக்கு. அதனால சின்ன வயசுலேயே சம்ஸ்கிருதம் படித்து சம்ஸ்கிருதம் கிளாஸ் எடுத்து ஸ்கூலில். அதனால இவர் நிறைய புத்தகங்கள்லாம் இவரே டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுற, ராம்நாமா பகவநாமா பப்ளிகேஷன் புத்தகம் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருக்காரு புத்தகம் நிறையா. அது இவரே டிரான்ஸ்லேட் பண்ணி இது எல்லா கெப்பாசிட்டிஸ் ஆர் ஃபுல்லி தர். ஒரு கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. ஆனால் வந்து இப்போதான் சரி பண்ணணும், அதை சொல்லணும், எல்லாரும் வெளியில் சொல்லி பிரபலப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி பிறந்தநாளில் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். கைண்ட் ராம 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 ராம. பேசின தேவநாத பாகவதன் அவர் பரமாவதர், அவர் ஒரு விஷயம் சொன்னார், அஷ்டபதி ருசிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு என்ன அஷ்டபதி ருசிக்க ஆரம்பிச்சுடுத்து 24வது அஷ்டபதி பூர்த்தி ஆகும்போது இதேதான் ஜெயதேவ சுவாமிகள் சொன்னார். அந்த ஸ்லோகத்துக்கு யார பிரமாணமா கேட்டதுன்னா நம்ம தேவநாத பாகவதரை சொல்லலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படி இருக்கு, சாத்வி மாத்வீக சிந்தான பவதி பவதः சர்க்கரே கர்க்கசாஷி திராட்சே திரட்சந்திகே துவம் அமிர்த அமிர்தமசி ஷீரநீரம் ரசஸ்தே மாகந்த கிரந்த காந்த அதர தரணிதள பாவம் கச்ச யச்சந்தி பாவம் அப்படின்னு சொல்றார். யாவ சிங்கார சாரஸ்வதி ஜெயதேவசிய விஸ்வக்வசாம்சி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சர்க்கரைக்கு திணிப்பு இல்லையா, திராட்சையிலையும் இனிப்பு இல்லையா, மதுரமா இல்லை, எதுவுமே இல்லை, பால்லையும் நீத்து போயிடுத்தான் அப்படிலாம் சொல்றாரு. ஏன்னா அஷ்டபதிக்கு முன்னாடி
அவர் ஜெயதேவ சுவாமிகள் சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே நிரூபணம் பண்ணி காட்டுற மாதிரி இப்ப தேவநாத பாகவத சுவாமிகள் அப்படி அவருக்கு அஷ்டபதி அதுக்கு நம்ம ஒரு கருவியா குருநாதாள் வச்சிருக்காரு அப்படித்தானே தவிர அஷ்டபதி அந்த அளவுக்கு அவர் ரசிக்கிறார். அதுக்காகவே சம்ஸ்கிருதம் ராத்திரி பகலும் எப்பவும் நிறைய பரீட்சை எழுதுறதுன்னு அப்படி பண்ணிட்டு இருக்கார். அதனால பாகவதோத்தமான்னு சொன்னா எப்படி இருக்குன்னா பாகவதோத்தமான பார்க்கணும் இது மாதிரி வாழலாம் பார்க்கணும். அதனால இன்னைக்கு ஒரு பாக்கியம் அந்த மாதிரி தேவநாத பாகவத சுவாமி வந்திருக்கார். அதுவும் தம்பதி சகிதமா வந்திருக்கா. அவ குடும்பமே சங்கீத குடும்பம் வேற. அதனால என்ன இருந்தாலும் இருக்கு எல்லா குருநாதாள் சங்கல்பத்துல இந்த மாதிரி சத்சங்கத்துல நம்மளுக்கு அவரை தான் ஏற்றி கொடுத்துருக்காரு. சத்குரு சுவாமி ஜெய் ராம 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 ராம.